Hi guys, welcome back to my channel. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பியூட்டியோட வைட்டமின் சி சீரம் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த klairs அப்படிங்கிற ஒரு பிராண்டோட அந்த வைட்டமின் சி ட்ராப் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரம் வந்து நான் பாஸ்ட் ஒரு மோர் தேன் 6 months நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது என்னோட 3rd பாட்டில். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணதில் வந்து என்ன பாசிட்டிவ் இருந்தது, என்ன நெகட்டிவ் இருந்தது, உண்மையாகவே இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுதா, இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதை வந்து எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நிறையா செலிப்ரிட்டிஸோட ஃபேவரட் சீரம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறையா யூடியூப் செலிப்ரிட்டிஸாக இருக்கும், சினிமா செலிப்ரிட்டிஸாக இருக்கும், சீரியல் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மார்னிங் ரொட்டீன்லேயுமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை, பிகாஸ் நம்ம சேனலுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். அண்ட் இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு டீட்டெயில்டான வந்துட்டு ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வித் அப்ளிகேஷனோடு வந்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறோம். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்குமே பாருங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து பார்த்துடலாம். ஸோ ரெகுலர் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு நான் டோனர் வந்து போட்டுக்கிறேன். டோனர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த டோனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து klairs டோனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து டாப் 5 டோனர்ஸில் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். அண்ட் அடுத்ததாக வந்து இந்த வைட்டமின் சி சீரம் எடுத்து நான் கொஞ்சமாக வந்து என்னோடய ஹேண்ட்ஸில் வந்து எடுத்து நல்லா வந்து என்னோடய ஃபேஸில் வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுனால வந்து நல்லா வந்து இன்டெப்த்தாக வந்துட்டு வைட்டமின் சி வந்து பெனிட்ரேட் ஆகும். ரப் பண்ணாமல் வந்துட்டு நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்கின்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சன்ஸ்க்ரீன் வந்து நான் எடுத்து இந்த மாதிரி நிறைய எந்த அளவுக்கு சன்ஸ்க்ரீன் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போத் டே டைம் அண்ட் நைட் டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். வைட்டமின் சி வந்து ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட்டட், ஹைலி பவர்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ வந்து டே டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டாக வந்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நார்மலாக அந்த டாட்டடில் பண்ணாமல் எந்தளவுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வைட்டமின் சி வந்து நார்மலாக வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது, ஃபைன் லென்ஸ் விங்கிள்ஸ்லாம் இருக்குது, இல்லை சன்னால் ஏற்படுற டேமேஜ்லாம் இருக்குன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வைட்டமின் சி வந்து யூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து இந்த வைட்டமின் சி வந்து அதிக ஹைப்பில் இருக்கிறதுக்கு வந்து எதுக்கு அப்படின்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து ஒரு டோன் வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து நல்ல க்ளோயியாக நல்ல ஒரு டியூவி ஃபினிஷ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வைட்டமின் சி வந்து ரொம்ப பெரிய மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அண்ட் இப்போ வந்து இந்த klairs வைட்டமின் சியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இவங்களோட அந்த பேக்கேஜிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அஸ்கார்பிக் ஆசிட்ங்கிறது மெயின் அஸ்கார்பிக்ன்றது ஒன்றும் இல்லை, அது வைட்டமின் சி தான். ஸோ அது வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து வைட்டமின் சி இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும். பிகாஸ் அந்த அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அண்ட் அதோட பர்சன்டேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா 10 to 20 வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து நல்ல கான்சன்ட்ரேட்டடான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைட்டமின் சி சீரம் நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது வந்து இவங்களோட பேக்கேஜிங்கை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் நார்மலான ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டிலில் உள்ளே வந்து சீரம் இருக்குது. சீரம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஓகே, நீ 3 பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேல்ல, ஸோ உனக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏன்ட்டு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணி ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த க்ளோயிங் ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஸ்கின் வந்து லைட்டாக வந்து பிரைட்டன் ஆன மாதிரி வந்துட்டு இருக்கும். அது வந்து நான் விசிபிளாகவே நான் பார்த்தேன். என்னோடய ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆச்சு. அந்த டேன்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அந்த சன்னால் ஏற்பட டேமேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே கொஞ்சம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. என்னோடய ஸ்கின் வந்து விசிபிளாகவே ஒரு டோன் வந்து டேன்லாம் ரெடியூஸ் ஆகி வந்து பிரைட்டன் அப் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை மட்டும்னால நான் பிரைட்டன் அப் பண்ணுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு ப்ராப்பரான இந்த வைட்டமின் சி சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் இப்போ அப்ளிகேஷனில் காமிச்சேன் இல்லையா, ஸோ இதே ரொட்டீனை வந்து நீங்கள் டெய்லி வந்து ஏஎம் அண்ட் பிஎம்மில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து வேறு லெவலில் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் நான் லைஃப் லாங் வந்து ஒரு சீரமில் வந்து நான் ஸ்டிக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது கண்டிப்பாக klairs அந்த வைட்டமின் சி சீரம் தான்.
எனக்கு என்னன்னே தெரில. நான் வந்து மினிமலிஸ்ட் பிராண்ட்லேருந்து எக்கச்சக்கமான டெர்மாக்கோ நிறையா சீரம்ஸ் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் லைஃப் லாங் வந்து என்னோடய ஃபேவரட் சீரமாக இருக்கும் அப்படின்னா அந்த கிளைஸோட வைட்டமின் சி சீரம் தான் வந்து சொல்லுவேன். ஸோ எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து டிமெரிட்ஸ் நெகட்டிவ்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்து கான்ஸை நம்ம பார்த்துலாம். ப்ரோஸ் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது. இவங்க கிளைம் பண்ண எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து நடக்குது. அண்டு கான்ஸை பொறுத்த வரைக்கும், நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட பேக்கேஜிங் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ ஒரு வைட்டமின் சி பேக்கேஜிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வைட்டமின் சி சீரம்ங்கிறது ஈஸியாக வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும். ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணவே கூடாது, யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரு வைட்டமின் சி சீரமோட பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க்கான இல்லைன்னா டிண்டட் கிளாஸ் பாட்டில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்கும். பட் வந்து இவங்களோட பேக்கேஜிங் பாருங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டில். நான் பத்திரமா வந்து உங்களுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இது ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்களுக்கு வந்து நான் ப்ரீவியஸாக காமிச்ச அந்த சீரம் வந்து பார்த்தீங்கல்ல எப்படி ஒயிட் கலரில் இருந்தது, பட் இது வந்து பார்த்தீங்களா எப்படி வந்து எல்லோ கலரில் இருக்குது. உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு லைட்டாக வந்து எல்லோவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அந்த சீரம் எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் டேப் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சுடும். அப்படியே உங்களுக்கு அந்த வார்ம்த் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சுட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த சீரமை வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் தேர்டு ஒரு கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி சீரம்னாலே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டடான ஒரு வைட்டமின் சி சீரம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 1570 rupees. பட் வந்து நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆஃபர் டைமில் வந்து அரௌண்ட் 1530, ஸோ இல்லைனா 1370 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நைக்காலையோ இல்லை லைமிஸ்லையோ இல்லை மேக்ரோன்லையோ வந்து அந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபர் பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். 10 to 15% ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னா இட்ஸ் அ குட் டீல் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபர் பார்த்தா அந்த டைமில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 3 முக்கியமான நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை தாண்டி வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஹைலி ஒரு டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட். எப்போ நைக்காவில் போனாலும் சரி, மேக்ரோனில் போனாலும் சரி, இந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஈஸிலி அவைலபிளாக வந்து டக்குன்னு அமேசானில் பார்த்தும் வாங்கணும், டக்குன்னு நைக்காவில் பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டுலாம் நம்ம வாங்கவே முடியாது. எப்போயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் ப்ரீவியஸாக. இதை வந்து நீங்கள் வந்து மொத்தமாக வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கவே முடியாது. பிகாஸ் இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இல்லை. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 monthsக்குள்ளே வந்து ஃபினிஷ் பண்ண பாருங்கள். ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னொன்று வாங்குங்க. அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆயிரும், நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னாலும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து இந்த வைட்டமின் சியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வைட்டமின் சி சீரமை வந்து நீங்கள் நார்மலாக வந்து சன்லைட் படுற இடத்துல வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து டியூப் லைட் வெளிச்சம் இருக்குது, இல்லை வந்து சன்லைட் வந்து டேரெக்டாக நீங்கள் அந்த வைட்டமின் சி சீரம் வந்து ஒரு கபோர்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கபோர்டில் வந்து டேரெக்டாக அந்த டியூப் லைட் வெளிச்சம் படுது, இல்லை வந்து சன்லைட்டு படுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து அதிக லைட்டிங் வந்து இருக்கிற இடத்துல வந்து இந்த வைட்டமின் சி சீரமை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஏதாவது ஒரு டார்க்கான பிளேஸில் வந்து லைட்டு வெளிச்சம் எதுவுமே படாமல், அந்த சன்லைட்லாம் படாமல், டியூப்லைட் வெளிச்சம் கூட படாமல் இருக்கிறதுல எந்த இடத்துல வந்து டார்க்கான ஸ்பேஸ் இருக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இன்னும் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, நான் ஹாஸ்டலில் இருக்கேன், நான் எப்படி இந்த டார்க்கான ஸ்பேஸை வந்து நான் தேடி போவேன் அப்படின்னா, பெட்ரு வந்து ஒரு ட்ராலி நிறையா கிளாத் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லா வந்து ட்ராலியில் வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கிளாத் வச்சு நீங்கள் அப்படி எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அலுமினியம் ஃபாயிலை வந்து இந்த அவுட்ரு பேக்கேஜிங்லேயுமே சுற்றிட்டு இந்த பாட்டில்லையுமே ஃபுல்லாக சுற்றிட்டு நீங்கள் அப்படியே அந்த டப்பா, அந்த கார்போர்ட் டப்பா இருக்கும்ல அதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வெறும் இந்த மாதிரி எம்டி பாட்டில் வந்து நீங்கள் வைக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து நான் பண்ண தப்பு அதுதான். எடுத்துகிட்டு அந்த வெளியில் இருக்க அந்த கார்போர்ட் பேக்கேஜிங் இருக்கும் இல்லையா, அதை நான் தூக்கி போட்டுட்டேன். ஸோ இது மட்டும் தான் நான் வெளியில் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த பாட்டில் வந்து சீக்கிரமே ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. பட் நீங்கள் அந்த கார்போர்ட் பேக்கேஜிங் இருக்கு இல்லையா, நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமே ப்ராடக்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகலை. நான் அப்சர்வ் பண்ணது. நீங்கள் அலுமினியம் ஃபாயிலை வச்சு நீங்கள் வந்து சுற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ் வந்து அதுதான். நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் டே டு டே வந்து AM and PM வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ஆக்சிடைஸ் ஆகாமல் ரொம்ப
ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு வைட்டமின் சியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும், இந்த மாதிரி வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகிட்டு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும். அண்ட் இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அப்சர்வ் பண்ணது என்னென்னா, இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருந்தது. ட்ரையாக இல்லாமல் ஒரு வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப ட்ரை ஆயிரும், இல்லைனா பர்ஜிங் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் எதுவுமே எனக்கு வரல. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மாய்ஸ்சரைசரே தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டேரெக்டாக வந்து இந்த வைட்டமின் சி சன்ஸ்க்ரீன் அப்படி தான் வந்து என்னோடய ரொட்டீன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. மாய்ஸ்சரைசரே தேவைப்படாத அளவுக்கு வந்து நல்லா ஹைலி மாய்ஸ்சரைஸ்டாக வந்து என்னோடய ஸ்கினை வந்து நல்லா ப்ளம்பியாக வந்து வச்சுக்குது. அண்ட் இதுதான் வந்து இன்னொரு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும், இல்லைனா பிம்பிள்ஸ் ஆக்னே வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் வந்து இதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டீட் வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசரில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த மாய்ஸ்சரைசருமே வந்து எந்த ஒரு ஆக்டிவ்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுக்கும் இது செட் ஆகும் அப்படின்னா எல்லாரும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. இந்த கிளைஸோட வைட்டமின் சி வந்து மற்ற சீரம்ஸோட எதுலேயுமே மிங்கிள் ஆகலை. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். ஒரு நயாசினமைட் கூடயோ இல்லை ஆல்ஃபார்பிடின் கூடயோ எது கூடயுமே இந்த கிளைஸோட வைட்டமின் சி சீரம் வந்து செட் ஆகலை. நீங்கள் இதை தனியாக யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை. இது ஒரு நயாசினமைடோ நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு சீரமோட நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை ஸ்கின்னை நான் லேயர் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து வருது. ஸோ அதனால் வந்து இந்த கிளைஸோட வைட்டமின் சி சீரமை மட்டும் நீங்கள் வேறு எந்த சீரம் கூடயும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணாதீங்க. இந்த சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சீரமை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட 1 or 2 drops வந்து விட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த மாய்ஸ்சரைசர்லேயே எதுவும் ஆக்டிவ்ஸ் வந்து இருக்கவே கூடாது. அண்ட் நீங்கள் வந்து டே டைமில் யூஸ் பண்ண வேணாம், நைட் டைமில் மட்டும் நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ப்ளஸ் வந்து இதில் எக்கச்சக்கமான எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ஒத்துக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள், பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் வந்து இது டேரெக்டாக வந்து ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாம் தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தெரியப்படுத்து. பட் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் பாதி கூட நீங்கள் பார்க்காம வந்து கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் எனக்கு அப்செட்டாக இருக்குது. அதனால் தயவு செய்து வந்து நான் போடுற வீடியோவை வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். ஸோ பாய்.